கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அன்பு சகோதரன், எங்களுடைய பாசத்திற்குரிய மதிப்பிற்குரிய தேவனுடைய ஊழியர் டேவிட் ஜெயக்குமார் அவர்களுக்காக நன்றி சொல்கிறோம். அவர் எங்கள் மேல் வைத்திருக்கிற அந்த அன்பு அளவிட முடியாதது. அதுதான் கிறிஸ்துவின் அன்பு. அது வெளி காட்டுகிற மனுஷன் அவர். எங்களை மாத்திரமல்ல, ஒவ்வொருவரையும் நேசிக்கிறவர். கர்த்தருடைய பெரிதான கிருபையினால அவரோடு நாங்கள் இணைந்திருப்பது எங்களுக்கு கிடைத்த ஒரு சாக்கியம். ஏனென்றால், என்னை கனம் பண்ணுகிறவரை நான் கனம் பண்ணுகிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஆண்டவர் மாத்திரம் கனம் பண்ணுறது எப்படி? தேவனுடைய ஊழியர்களை ஒருவரை ஒருவர் நேசிப்பது என்பது அரிதான காரியம். இந்த காலகட்டத்தில் கர்த்தருடைய பிள்ளைகளை இன்னார் என்று அடையாளம் கண்டுகொண்டு அவர்களை கனம் பண்ணுவது என்பது கிடைக்கக்கூடாதது, அரிதானது. ஆனால் இந்த தேவதாசன் எங்கள் மேல் வைத்திருக்கிற அந்த அன்பு ஒரு நாளும் ஒருபோதும் குறையவே இல்லை. அது அதிகமாய் கொண்டு தான் இருக்கிறது. ஊழியங்களிலே ஆண்டவர் அவர் எடுத்து பயன்படுத்துகிறார், போகாத இடமில்லை. ஆனாலும் தனக்கு கிடைத்த நேரத்தில் ஊழியத்தில் அண்ணன் ஜான் ஜோசப் அவர்கள் மூலமாக அவர் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்திற்கு மறுமொழியாக அந்த தேவதாசனோடு இணைந்திருக்கிற அந்த பாசத்தை காண்பிக்கும் பொருட்டாக எங்கள் மேல் பாராட்டின அன்பிற்கு அது அடையாளமாக இருக்கிறது. எப்பொழுதெல்லாம் நேரம் கிடைக்கிறதோ வந்து கலந்து கொள்கிறார். அது அவருடைய தாழ்மையை காண்பிக்கிறது. தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்று வேதம் சொல்கிறபடி தேவதாசனை ஆண்டவர் உயர்த்தி வைத்திருக்கிறார். இந்த தேவதாசனுக்காக நாம் நன்றி சொல்ல வேண்டும். உலகம் முழுவதும் ஆண்டவர் அவரை எடுத்து பயன்படுத்தும்படியாக நாம் ஜெபம் பண்ண போகிறோம். தேவனுடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. அவர் ஒருவருக்கும் தூரமானவர் அல்ல. அவர் நல்லவர். ஒரு நிமிடம் கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம். இளம்பின் பரலோக பிதாவே, இந்த அருமை தாசனுக்காக உமக்கு நன்றி சொல்கிறோம். அவர் எங்கள் மேல் வைத்திருக்கிற பாசம், அந்த அன்பு நீர் கொடுத்தது ஆண்டவரே. அது உலகத்தினால் கொடுக்கப்படுகிறது அல்ல. நீர் கொடுத்த அந்த ஐக்கியம், அதுதான் ஆண்டவரே அவரை இன்றைக்கு கூட எவ்வளவு உயர்ந்த நிலையில் வைத்திருக்கிறது. அதற்காக நன்றி சொல்கிறோம். ஊழியங்கள் இன்னும் மென்மேலும் வளர உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் கேட்கிறோம். திறக்கப்படாத வாசல்கள் திறக்கப்படட்டும். தேவனுடைய அபிஷேகம், வல்லமை, இரட்டிப்பான அபிஷேகம் அவர் மேலிருந்து புதிய வருடத்தில் புது காரியங்களை மற்றவர்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக இந்த பாத்திரத்தை எடுத்து இன்னும் பயன்படுத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய கரத்தில் ஒரு கூர்மையான ஆயுதமாக நீர் பயன்படுத்தி வருகிறதற்காக நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி சொல்கிறோம். உமக்கே மகிமை செலுத்துகிறோம். அவரோடு கையோடு கை கோர்த்து தோளோடு தோள் நின்று உண்மையாய் உழைக்கிற, உறுதுணையாய் நிற்கிற, சகோதரனுக்கு கூடவே நிற்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக நன்றி சொல்கிறோம். இன்னும் அநேகரை நீர் எழுப்பி கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படியே எங்கள் ஜெபங்களை கேட்டு நீ செய்ய போறதுக்காக ஸ்தோத்திரம். மறுபடியும் நன்றி சொல்கிறோம். இந்த நேரத்திலே ஆண்டவரே, இந்த வாய்ப்பை கொடுத்த உடைய தாசனுக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். உமக்கே மகிமை செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இப்பொழுதும் அண்ணன் ஜேக்கப் அவர்கள் ஒரு சில வார்த்தைகளை சொல்லி கர்த்தருடைய தாசனை ஆசீர்வதித்து ஒரு சிறு ஜெபத்தை ஏறெடுக்கும்படி நான் அழைக்கிறேன். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த நாளிலும் கூட எம்பிடி ஊழியத்தோடு கூட இணைந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நாங்கள் வாழ்த்துகிறோம். கர்த்தருடைய நாமத்தினாலே உங்களை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். இந்த வருடத்தின் கிறிஸ்துவை மையமாக கொண்ட இனிமையான ஒரு கிறிஸ்மஸ் வாழ்த்துக்களையும்
அற்புதங்கள் நிறைந்த 2025ஆம் ஆண்டின் புத்தாண்டு வாழ்த்துக்களையும் உங்களுக்கு நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். உங்களோடு இணைந்திருப்பது இன்றைக்கு எங்களுக்கு கிடைத்த பாக்கியமாக இருக்கிறது. அன்பு சகோதரனே, நாங்கள் அநேக வருடங்களாக அறிந்திருந்தாலும் இணைந்திருப்பது மிகவும் கடினமானது தான். எவ்வளவோ தூரத்தில் இருந்தாலும் ஊழியங்களை நேசித்து, ஊழியர்களை நேசித்து, அவர் வந்து எங்கள் கூட்டங்களில் கலந்து கொண்டு எங்களுக்காக ஜெபிக்கிற ஜெபங்கள் இன்றைக்கு எங்களை தொடர்ந்து ஓடுபடியாக செய்து கொண்டிருக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறாரே, ஓடுகிறவனாலும் அல்ல, விரும்புகிறவனாலும் அல்ல, இறங்குகிற தேவனாலே எல்லாம் ஆகும் என்று. தேவன் இரக்கம் பாராட்டி இருக்கிறதுனாலே இந்த ஐக்கியத்தை கொடுத்திருக்கிறார். எங்களுடைய ஊழியங்களுக்காக நீங்கள் தொடர்ந்து ஜெபித்துக் கொண்டு வருகிறீர்கள். உங்களுடைய ஊழியங்களுக்காகவும் நாங்கள் தொடர்ந்து ஜெபித்துக் கொண்டு வருகிறோம். கர்த்தர் அன்பு சகோதரனை ரெவரண்ட் டேவிட் ஜெயக்குமார் அவர்களை ஊழியத்தில் 2025 இன்னும் வல்லமையாக எடுத்து பயன்படுத்துவாராங்க. இன்னும் அவர் விரும்புகிறதை பார்க்கிலும் மேலான அபிஷேகத்தை கொடுத்து ஆண்டவர் அவரை உயர்த்தும்படியாக நாம் எல்லாரும் இப்போ ஜெபம் பண்ண போகிறோம். ஊழியங்களில் தொடர்ந்து அவரோடு கூட இணைந்து செயல்படுங்கள். அவர் எந்தெந்த இடங்களில் ஆலயங்களில் பேசுகிறாரோ நீங்கள் வந்து கலந்து கொண்டு அந்த இடங்களிலே அவரோடு இணைந்து ஜெபியுங்கள். ஒரு ஜெபிக்கிற மக்கள் இருந்தால் போதும், கர்த்தர் தம்முடைய தாசனை உயர்த்துவார். நம்ம எல்லாரும் அறிந்த வண்ணமாக பேதுரு சிறந்த வழியில் ஊழியம் செய்கிறதை சத்துரு பார்க்கிறான். பார்த்து என்ன செய்கிறான்? அந்த ராஜா சிறைச்சாலையில் அடைக்கிறான். எல்லாரும் நினைத்தார்கள் பேதுருடைய ஊழியம் முடிந்தது என்று. ஆனால் ஒரு சிறு கூட்ட ஜனங்கள் ஒரு வீட்டிலே உட்கார்ந்து அவருக்காக இடைவிடாமல் ஜெபம் பண்ணினார்கள். எப்படி பண்ணாங்களாம்? ஒரு மனதோடு கூட ஒரு சிறு கூட்டம் ஜெபித்தார்கள். தேவன் அந்த ஜெபத்தை கேட்டு பரலோகத்திலிருந்து ஒரு தூதனையே அனுப்புகிறார். பேதுருவே எழுந்திரு, விழாவிலே தட்டுகிறார். அவரை கட்டி வைத்திருந்த சங்கிலிகள் அறுக்கப்பட்டவை. அவர் வெளியே கொண்டு வந்து விடப்படுகிறார். நம்ம எல்லாருக்கும் இந்த கதையெல்லாம் தெரியும், இதை நாம் படித்திருக்கிறோம். ஏன் இதை ஆவியானவர் நினைப்பூட்டுகிறார் என்று சொன்னால், உங்களுடைய ஜெபங்கள் விசேஷமானது. அவருக்காக தொடர்ந்து ஜெபியுங்கள், குடும்பத்துக்காக ஜெபியுங்கள், பிள்ளைகளுக்காக ஜெபியுங்கள், உடன் ஊழியர்களுக்காக ஜெபியுங்கள். இந்த புதிய ஆண்டில் ஆண்டவர் புதிய விதமாய் அவரை எடுத்து பயன்படுத்திட்டோம். தொடர்ந்து இருக்கிற கூட்டங்களிலும் கர்த்தர் அவரை மகிமைப்படுத்தி தம்முடைய நாமத்தை உயர்த்தும்படியாக செய்ய போகிறார். இணைந்து ஒரு சிறிய ஜெபத்தை நாம் ஏறெடுப்போமா? மகிமை மகத்துவம் நிறைந்த எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ரெவரண்ட் டேவிட் ஜெயக்குமார் அவர்களுக்காக, அவருடைய துணைவியாருக்காக, உடன் ஊழியர்களுக்காக நாங்கள் இன்றைக்கு பாரத்தோடு ஜெபிக்கிறோம்ப்பா. இந்த வருஷத்தை நன்மையினால் நிரப்பினவர், 2025ஆம் வருடத்தை ஆண்டவரே மிகுந்த நன்மையினால் நிரப்பதில் வல்லவராய் இருப்பதற்காக ஸ்தோத்திரம். அநேகருக்கு தேவனுடைய விடுதலையின் ஆவியை கொண்டு செல்கிற ஒரு பாத்திரமாக கர்த்தர் எரேமியாவை நிரப்பினதைப் போல, ஏசாயாவின் நாவை தொட்டதைப் போல உடைய மகனுடைய நாவை தொட்டு நீர் மேன்மைப்படுத்தி வருகின்ற காலங்களில் உயர்த்தி அநேக சாட்சிகளை நீர் எழுப்ப போகிறதற்காக ஸ்தோத்திரம். காலம் கடைசியா இருக்கிறது ஆண்டவரே, எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது என்று சொல்லியிருக்கிறதே. 2000 வருஷங்களுக்கு முன்பாக ஆண்டவரே தேவ தூதர்கள் சொன்ன வண்ணமாக ஆண்டவரே இருளில் இருந்த ஜனங்களுக்கு வெளிச்சத்தை பிரகாசிக்க பண்ண நீர் இறங்கி வந்தீர்கள். உங்களுடைய அன்பை, உடைய மகிமையை வெளிப்படுத்துகிற உடைய தாசனை நீர் அளவில்லாமல் ஆசீர்வதி, அவருடைய தேவைகளை நீர் சந்தியும் ஆண்டவரே. ஊழியங்களில் உதவி செய்ய அநேகரை நீங்க கொடுங்க ஆண்டவரே. தோள்கோடு கூட தோள் கொடுத்து நிற்கும்படி அநேக தேவ ஊழியர்களை, வாலிபர்களை நீர் கொடுக்கும்படி ஜெபிக்கிறோம். வருகின்ற வருடங்களில் நீர் அற்புதமாய் எடுத்து பயன்படுத்த போறதற்காக ஸ்தோத்திரம். இந்த எம்பிடி ஊழியங்கள் கடல் கடந்து பறந்து செல்வதற்காக ஸ்தோத்திரங்களை எடுக்கிறோம். நீர் அப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறதற்காக நன்றி. ஜீவனுள்ள சாட்சிகளாக ஏற்படுத்துகிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அறுவடை மிகுதி, வேலையாட்களோ குறைவாக இருக்கிற காலங்களிலே உடைய தாசனை நீர் மேன்மைப்படுத்தி உயர்த்துவீராக. இந்த ஊழியங்களில் இணைந்திருக்கிற பிள்ளைகள், கொடுக்கிறவர்கள், ஜெபிக்கிறவர்கள், உதவி செய்கிறவர்கள் அத்தனை பேரையும் இன்றைக்கு நீர் ஆசீர்வதிப்பதற்காக நன்றி. இந்த வீட்டிலிருந்து மட்டுமல்ல ஆண்டவரே, இந்த ஊழியங்கள் பெருக்கெடுத்து ஓடும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. என்னை விசுவாசிக்கிறவருடைய இருதயத்திலிருந்து ஜீவ தண்ணீர்கள் உள்ள நதிகள் புறப்படும் என்ற வசனத்தை இன்றைக்கு நீ ஞாபகப்படுத்துகிறீர். அந்த ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் உடைய பிள்ளைகளுடைய இருதயங்களிலிருந்து பாய்ந்து ஓடட்டும், இப்படி நாமம் மையப்படட்டும். அந்த கால சக்திகளை மேற்கொள்கிறோம், ஆசீர்வாதங்களை உரிமையாக்குகிறோம். நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களை ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அருமையான தருணத்தை அன்பு சகோதரன் கொடுத்ததற்காக அவருக்கும் அவருடைய குடும்பத்திற்கும் எங்களுடைய நன்றியும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுக்கிறோம். நாங்கள் உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறோம். நீங்களும் எங்களுக்காக ஜெபியுங்கள். தேவனுடைய ராஜ்யம் இந்த பூமியில்
இன்னும் ஸ்தாபிக்கப்படட்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.